ஹே ஹாய்டா பசன். ஹாய் மச்சான். லைப்ரரி பக்கம் வந்திருக்கேன். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் மாதிரி. ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். என்னடா ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னா? ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன்னா இட் இஸ் வெரி ரேர்லி, அதாவது எப்போது அதிசயமாக நடக்கிறதா தான் ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன் சொல்லுவாங்க. ஓ, அப்போலாம் ரொம்ப ரேராக வந்திருக்கேன்னு சொல்கிறேன். அது ஒன்றும் இல்லைடா, சின்ன ரீசன் தான். என்ன சம்மர் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதான் அந்த புக்கில் இருக்குன்னு சார் சொன்னார், வந்து பார்க்கலான்னு வந்தேன்டா. ஓ சரிடா. எந்த சம்டா உனக்கு புரியல சொல்லு. கொஸ்டின் நம்பர் 11 பாரு. இட் இஸ் an easy piece of cake டா. செம்ம கேட்டா கேக் என்கிற, எப்போ பார்த்தாலும் திங்கிறதா இருப்பியோ. ஸோ நான் திங்கிறத பற்றி பேசுறேன். இட் இஸ் ஈஸி பீஸ் ஆஃப் கேக்னா அது வந்து ரொம்ப எளிமையானதுன்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஓ, நீ அப்படி சொல்ல வந்தியா? நீ தான் எப்போ டிஃப்ரெண்டாக சொல்லுவே, எதுனாலும் டிஃப்ரெண்டாக சொல்லுவேன். அதுக்கு எப்போ பார்த்தாலும் சாப்பாடை பற்றியே பேசுறதுனாடா. சரி சரி, விடு. இங்கே பேர் இது எப்படி ஆரம்பிக்கும்னா இந்த ஃபார்மில் இதில் அப்ளை சம் இவ்வளோ தான்டா. புரிஞ்சா? புரிஞ்சுதுடா. நீ சொன்ன மாதிரி இது ஈஸி பீஸ் ஆஃப் கேக்காக தான்டா இருக்கு. நான் சொன்ன ஈஸியாக தான் இருக்கும்ட்டு. சரி பாப்பாடா. சரிடா பாப்பா. ஜோசே, என்ன போன வாரம் கார் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருந்தா, வாங்கிட்டே அப்படிடா? இட் காஸ்ட் an arm and a leg டா. இது கையும் காலையும் கொடுத்து வாங்க போறியா? என்னடா சொல்ற? கையும் காலையும் கொடுத்து வாங்கலடா. இட் காஸ்ட் an arm and a leg னா இட் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ்னு அர்த்தம். என்னால வாங்க முடியல அவ்வளோ காசு கொடுத்து, அதான் வாங்கல. ஓ, அது அப்படி சொல்ல வரியா? அவன் கூட இருந்தா புது வாட நிறைய கத்துக்கலாம் போலடா. ஆமா. தேங்க்யூ. Follow Dreamda for more informative contents.